நம்ம ஊர் கொண்டாட வேண்டியது நெல்லிக்காய். அந்த பெரிய நெல்லிக்காயில இருக்கக்கூடிய விட்டமின் சி கிட்டத்தட்ட 3 ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா தான் கிடைக்கும் ஒரு நெல்லிக்காயில. ஆம்லா அல்வா இதுக்கு 100 கிராம் ஆம்லா எடுத்திருக்கேன், 250 கிராம் பனவெல்லம், 50 கிராம் தேன், வாசனைக்காக ஏலக்காய். இப்போது நெல்லிக்காவை பீசஸாக கட் பண்ணிக்கலாம். மிக்சர் கிரைண்டரில் இப்போது அந்த நெல்லிக்காய் பீசஸ் கட் பண்ணி நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் இந்த அரைச்சி வச்ச நெல்லிக்காவை போட்டு நல்லா சாட்டே பண்ணலாம். இது தண்ணி வத்துற வரைக்கும் சாட்டே பண்ணிவிட்டு இப்போ நம்ம பனவெல்லம் எடுத்து வச்சுருக்கோம்ல அதுலேருந்து எடுத்து நல்லா அதில் பவுடராக ஆக்கிக்கலாம். இப்போ இந்த பவுடரை நெல்லிக்காய் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஒரு ஸ்பூனு நெய் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது சூடு ஆறுனதும் இது கூட நம்ம தேனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் சாப்பிட்டு வந்தால் ஹேர் ஹெல்த் நல்லாயிருக்கும். ப்ரீமெச்சூர் க்ரே ஹேர் எல்லாம் சரியாயிடும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது.